our Fair Maths channel. இப்போ நாம exercise number 1.2ல third sum பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்கு? Find the inverse of each of the following by Gauss-Jordan method. அதாவது inverse வந்து Gauss-Jordan methodல find out பண்ணணும். Gauss-Jordan methodனா என்ன அப்படின்றதையும் இப்போ இந்த இதிலே பார்த்துருவோம். 2 minus 1 5 minus 2 இது கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ். இதை ஏன்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்குவோம். இப்போ சொல்யூஷன் என்னன்னு பார்ப்போமா? ஏ இந்த மிடில் ஒரு கோடு போட்டிருக்குல்ல, இதுக்கு பேரு அர்குமெண்ட். அதுக்கு பக்கத்தில் அர்குமெண்ட், பக்கத்தில் இருக்கு I2. இது இந்த மாதிரி நம்ம ஃபார்மேட்டில் இதை எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் இதுதான் காஸ்-ஜார்டன் மெத்தடில் ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுறோங்கிறத 1 by 1 இப்போ பார்ப்போம். 2 minus 1 5 minus 2 I2ங்கிறது என்னது? 1 0 0 1. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம்ல, எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் மூலமாக நம்ம இதை வந்து எப்படி கொண்டுட்டு வரணும் அப்படின்னா, இந்த இருக்கு பாருங்க, இந்த சைடு தானே இப்போ I2 மேட்ரிக்ஸ் போட்டோம். நமக்கு வந்து நம்ம இந்த எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் பண்ணும்போது, ரோ எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் பண்ணும்போது இந்த பக்கம் வந்து 1 0 0 1ன்னு கொண்டுட்டு வந்துட்டு இந்த பக்கத்து வந்திருக்கு பார்த்தீங்களா, அதைத்தான் ஏ இன்வர்ஸ்ன்னு சொல்லி கொண்டுட்டு வரணும். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது எப்படி பார்க்கறது? அதுதான் இந்த எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் மெத்தட் மூலமாக கொண்டுட்டு வர போகிறோம். இப்போ பாருங்க, இங்கே என்ன இருக்குது? 2 minus 1 5 minus 2 இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் ரோவை டிவைடட் பை 2 பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோவை என்ன பண்ணியிருக்காங்க? டிவைடட் பை 2. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த எலிமெண்ட்டை வந்து 1 கொண்டுட்டு வர்றதுக்காக. இப்போ இதை 1 கொண்டு வர்றதுக்காக டிவைடட் பை 2 பண்ணோம்னா, இப்போ 2 divided by 2 1 ஆயிருச்சு. இது minus 1 by 2 1 divided by 2 0வோட எதாவது பண்ணாலும் அது 0 ஆயிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சு போச்சு. செகண்ட் ரோவை அப்படியே வச்சுருக்கோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்? இப்போ செகண்ட் ரோவை என்ன பண்ணுறோம்? செகண்ட் ரோ minus 5R1 ஏன் பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள், இதை வந்து இப்போ நமக்கு 0வா கொண்டுட்டு வரணும். அதனால இந்த R2 மைனஸ் இந்த மேலே இங்கே R1 1 இருக்குல்ல, அதோட 5 மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும்? இந்த இடத்துல 0 வந்துடும். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், என்ன பண்ணோம்? ஒரு நம்பரை மட்டும் பண்ணக்கூடாது, அந்த ரோ ஃபுல்லும் அதே இதை பண்ணிடணும். பண்ணியாச்சா? அதுக்கடுத்து அடுத்த ஸ்டெப் வாங்க. இப்போ R1, ஏன்னா இப்போ இது வந்து 1 ஆச்சு, இது 0 ஆச்சு. அடுத்து இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? 0வா கொண்டுட்டு வரணும். 0வா கொண்டுட்டு வர்றதுக்கு என்ன பண்ணுறோம்? R1 + R2, அதாவது ரோ 1ஐயும் ரோ 2வையும் ஆட் பண்ணுறோம். இந்த ரோ 1ஐயும் ரோ 2வையும் ஆட் பண்ணோம்னா இது ரெண்டு ப்ளஸ் மைனஸ் 0 ஆயிருமா? ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் 0 ஆயிரும். ஸோ இது வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லும் பண்ணியாச்சு. R2வை அப்படியே வச்சுருக்கோம். அடுத்து இப்போ என்னது? இது 1 0 ஆயிடுச்சு, இது 0 ஆயிடுச்சு. அடுத்து இது என்ன வரணும்? நமக்கு 1 வரணும். 1 வர்றதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம R2வை வந்து என்ன பண்ணியிருக்கு? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். R2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆயிரும்? இது வந்து 0 ஆயிரும். ½ × 2 2 கேன்சல் ஆயிரும், 1 ஆயிடுச்சு. அதே மாதிரி 5 by 2 2 மல்டிப்ளை பண்ணோம்னா -5 1 × 2 2 ஆயிடுச்சு. ஸோ நமக்கு என்ன வேணும்? இந்த சைடு 1 0 0 1 வரணும். இங்கே என்ன வந்திருக்கோ அதுதான் நமக்கு என்னது? இன்வர்ஸ். அப்போ ஹென்ஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு -2 1 -5 2. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மேட்ரிக்ஸ். இந்த பக்கம் என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட ஏ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம் என்னது? 1 minus 1 0. இப்போ நம்ம பார்த்தது 2 x 2 மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3 x 3 மேட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். 1 minus 1 0 1 0 minus 1 6 minus 2 3 இருக்கு. இப்போ இது என்னது? அங்கே 2 x 2 இருந்ததுனால I2 போட்டோம். இங்கே என்ன போடணும்? 3 x 3ங்கிறதுனால I3 எடுத்திருக்கோம். சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ், அர்குமெண்ட், அதுக்கடுத்து I3. இப்போ என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் இதே மாதிரி இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? R1ல இங்கே 1 இருக்குது. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இதை வந்து 0, இது 1 இருக்குது. அப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? R2 எடுத்துருக்கோம். ஏன்னா இதை வந்து 0வா கொண்டுட்டு வரும். இப்போ 0வா கொண்டுட்டு வர்றதுக்கு என்ன பண்ணுறோம்? R2வை வந்து R2 minus R1, இதுலேருந்து 1லேருந்து 1 சப் பண்ணோம்னா இது 0 ஆயிரும். ஸோ அந்த ரோ ஃபுல்லும் அதே மாதிரி பண்ணிடும். அடுத்து R3 பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? R3 minus 4R1, அதாவது 4 × R1, அதாவது இந்த 4R1 மைனஸ் பண்ணோம்னா இது என்ன வந்துடும்? கீழே வந்து இப்போ 0 வந்துடும். ஸோ 1 minus 1 0. இந்த R3 ஃபுல்லு என்ன வருது? 0 0 1 வந்துருச்சு. அதுக்கடுத்து என்ன? R2 அப்படியே வச்சுருக்கோம். இப்போ R3 என்ன பண்ணுறோம்? R3யை வந்து -4R2 பண்ணுறோம். 4R2 பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? இப்போ 1 0 0 1 கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து R1 அப்படியே இருக்குது. R2க்கு வந்து என்ன பண்ணுறோம்? இது வந்து நமக்கு 0வா வரணும். எது? இந்த -1 வந்து நமக்கு இங்கே 0 வரணும். ஸோ என்ன பண்ணுறோம்? R2 = R2 + R1.
R1 பண்ணுறோமா, R1 பண்ணிவிட்டு R3 அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ என்ன வந்துருச்சு 1 0 0 0 1 0 0 0. அப்போ சேம் அந்த நம்ம I3 ஃபார்மேட் இந்த சைடு வந்துருச்சு. ஸோ நமக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது -2 3 1 -3 3 1. அப்போ இதுதான் என்ன மேட்ரிக்ஸ், இது நமக்கு கிடைக்க வேண்டிய இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ A inverse equal to -3 -2 -3 1 -3 -3 1 -2 -4 1. This is the answer. அடுத்து next sum பார்ப்போம். 1 2 3 2 5 3 1 0 8. இப்போ என்ன பண்றோம், A argument I3 எடுத்துட்டு சேம் அதே மாதிரி சிமிலர் பண்ணிட்டே வரோம். என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் R2 என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் இருக்குது நம்ம என்ன பண்ணணும், நமக்கு சம்லே கொடுத்துருக்கு 1 தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்தது நமக்கு 1 இருக்குது. அதுக்கு அடுத்து இருக்க ரோ தான் நமக்கு என்ன வரணும், 0 வரணும். ஸோ R2 - 2R1. ஸோ அப்போ என்ன வரும், 2R1 மல்டிப்ளை பண்ணிவிட்டு R2ஓட சப் பண்ணோம்னா என்ன கிடச்சிடும் நமக்கு, இது 0 வந்துடும். அதே மாதிரி சேம் R3 என்ன பண்ணுறோம், R3 - R1. அப்போ 1 - 1 0. ஸோ இந்த இதுவும் 1 0 0 ஃபார்மேட்டுக்கு கொண்டாந்தாச்சு. இப்போ அடுத்து வாங்க. அடுத்து வரும்போது என்ன பண்ணணும், எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இந்த எலிமெண்ட்ரி ரோ எப்போவுமே அந்த ஒன் ரோ ஃபுல்லும் அதே மாதிரி சப் பண்ணி ஆட் பண்ணால் அந்த ரோ ஃபுல்லும் அதே பண்ணணும். ஒரு நம்பரை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு போயிடக்கூடாது. அது மட்டும் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ரோ ஃபுல்லும் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி சப் பண்ணி செய்யணும். அடுத்து என்ன இருக்குது, 1 0 0 வந்துருச்சா. அடுத்து என்ன வரணும்னா நமக்கு இப்போ இது 0 வந்துருச்சு. இப்போ R3 என்ன பண்ணுறோம், R3 + 2R2 பண்ணோமா. அப்போ 0 0 -1 வந்துருச்சு. அதுக்கடுத்து அடுத்ததுக்கு வாங்க. இப்போ என்ன இருக்குது, 1 2 3 0 1 -3 0 0 1. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், R3 = R3 இன்ட்டு அந்த ரோவை ஃபுல்லும் என்ன பண்ணுறோம், ஏன்னா இங்கே வந்து என்ன இருக்குது, நமக்கு +1 தான் வேணும். இங்கே என்ன இருக்குது, -1 இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. மைனஸால் R3 மட்டும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை ஃபுல்லும் சேஞ்ச் பண்ணிடுறோம். அதுக்கடுத்து என்ன இருக்குது, R2. இப்போ என்ன வந்துருச்சு, இது வந்துருச்சு. இப்போ 0 1 இருக்குது. இந்த இடம் வந்து நமக்கு என்ன வேணும், 0 வேணும். 0 வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், R2 = R2 + 3R3 பண்ணோம்னா R3யோட 3 மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த டேர்மும் நமக்கு 0 வந்துடும். ஸோ 0 1 0 0 வந்துருச்சு. அதுக்கடுத்து இங்கே என்ன இருக்குது, இந்த டேர்ம் வந்து நமக்கு என்ன வரணும், R1 வந்து இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும், இது 0 வரணும். ஆமாம், இதுவும் 0 வரணும், இதுவும் 0 வரணும். இது இப்போ நமக்கு 0 வந்துருச்சு. இந்த இடத்துல 0 வரணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், R1 = இந்த டேர்ம் வர்றதுக்காக R1 - 3R3 வர்றதுக்காக என்ன பண்ணியிருக்கோம் பண்ணோன்னா 1 0 0 0 R1ஓட 3R3 பண்ணுறோம். இங்கே R1 என்னது 1 -3R3 இதோட 3 மல்டிப்ளை பண்ணிடுறோம். இது அப்படியே தான் வரும். இது என்னவாகும் 2 -3R3 என்ன இருக்குது, இது 0 வரும். அப்போ 2 தான் வரும். அடுத்து இங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குதுப்பா, நமக்கு 3 இருக்குது. மேலே இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. 3 -3R3 இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது. மல்டிப்ளை பண்ணோம்னா இது வந்து இந்த டேர்ம் வந்து 0 ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 2வை வந்து நமக்கு 0வாக கொண்டுட்டு வரணும். இப்போ என்ன பண்ணுறோம், R1 - 2R1 பண்ணோன்னா இந்த டேர்ம் ஃபுல்லும் 0 ஆயிரும். ஸோ 0 ஆயிடுச்சுன்னா இந்த பக்கம் வந்துருச்சா, அதே டேர்ம் I3 வந்துருச்சா, அந்த பக்கத்து இருந்து I3 இந்த பக்கம் வந்துருச்சு. மிச்சம் இங்கே என்ன இருக்கோ திஸ் இஸ் A இன்வர்ஸ். அப்போ ஹென்ஸ் A இன்வர்ஸ் = -40 16 9 -13 5 -3 5 -2 1ன்றத A இன்வர்ஸுங்கிறது. ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.